எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. மரிய வில்சன் அவர்களே, நீங்கள் சட்டசபையில் கூறியது என்னவோ உண்மைதான். ஏனென்றால் உங்கள் மதம் மட்டுமல்ல, எந்த மதமாயினும் சரி அதைத்தான் போதிக்கிறது. அன்பையும் அறத்தையும் அறிவையும் போதிக்கிறது. இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதை எங்கே சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் பட்டம் பெற்றீங்கள, ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ, அங்கே வந்து நான் தமிழில் தான் பேசுவேன், இங்கிலீஷில் பேச மாட்டேன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? சொல்ல முடியுமா? அது ஏன் சொல்கிறீங்க? இங்கே கிறிஸ்தவ வழி பள்ளிகள் நடக்குது. அந்த பள்ளிகளில் போய் நான் வந்து ஆங்கிலத்தில் பேச மாட்டேன், தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. முடியாது, சொல்ல முடியாது. சாதாரண ஒரு பள்ளியிலேயே பேச முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களோட சட்டமன்றத்தில், எங்களோட மக்கள் சபையில் நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு இதுதான் பேச முடியும், நான் இதுதான் பேசுவேன், எனக்கு கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் முதல்வராக இருக்கார், ஜோசப் விஜய். ஒரு மரிய வில்சன் அவர்கள் அமைச்சராக இருக்கார். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் சமம், எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களும் தமிழும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் இதை முன்னாடியே, அதாவது 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே திரு கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அவர்கள் வந்து இங்கே இத்தாலியிலேருந்து ஒரு மத போதகராக இங்கே வந்து தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, தமிழை பற்றி கற்றுக்கிட்டு, அதில் ஒரு நூலை ஏற்றினார். தேம்பாவணியின் நூலை ஏற்றி தாம் மரணப்படுக்கையில் மரணத்தில் இருக்கும் பொழுது என்ன குறிப்பு எழுதி வச்சாருன்னா, தான் கல்லறையில் என்ன ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மேலே மாறா பற்றோட போன கிறிஸ்தவர் அவர் தான் கிறிஸ்தவர். முதலில் நீங்கள் கிறிஸ்துவரா இல்லையா என்று உங்கள் இரத்த மாதிரியை சேகரித்து அதை ஆய்வுக்கூடத்தில் அனுப்பி நீங்கள் உண்மையான கிறிஸ்தவரா என்று முதலில் சோதனை செய்து கொள்ளுங்கள்.